நேத்தி நல்லா நடந்துன்னு சொல்லலாம். இதான் வந்து தீக்கட்டை தான். கடவுளை காணலாம் இல்லை, அப்படித்தான் வந்து இருக்கு. 3 நாள் கூட்டி இப்போ கோயிலில் தான் கிடக்க போகிறோம். பாப்போம் என்ன நடக்கேண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த தீ மூட்டுற நிகழ்வு வந்து நடைபெற போகிறது. ஆனா இங்க வந்து ஒரு 3 கூட்டத்திலேருந்து பார்த்து கொண்டு வந்தவங்க திடீரெண்டா வந்து அவங்களுக்கு அந்த உரு வந்து ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ கற்பக சட்டியாக இருக்கட்டும், நேர்த்தி கடன்களுக்காக வந்து அந்த மடப்படி கொண்டு வரதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வணக்கம், தமிழோடு தலையங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நான் கவிதாஸ். அதாவது 2வது முறையாக வந்து நான் கவிதாஸ், எங்களை நண்பர் பீட்டல் வந்து தீபாயபுரம் தீச்சடங்கு வந்து, அதாவது நேற்றைய தினம் தான் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் இங்கே அந்த காணொலி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து காலையில் இந்த தீக்கட்டையெல்லாம் எடுத்து வந்து தீ மூட்டி அதுக்கப்புறமா வந்து பின்னிறந்தன் வந்து இந்த தீ சடங்கு வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ இப்போ வந்து அந்த தீ மூட்டுற நாங்கள் நேற்று நைட் வந்து நின்றதுலேருந்து அந்த தீ மூட்டுற அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 2வது முறையாக வந்து தீப்பாய் நேரத்தோட தீப்பாய்ஞ்சது வந்து இப்போ 3 வேளை நடந்ததுக்காக பாயிரையோ இல்லாட்டி வந்து 3 வேளை பயணம் பண்ணுறதுக்காக பாயிரையோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த நேர்த்தி கடை நல்லா நடந்ததுன்ற நடத்துகிற பாயிரு. இது வந்து எல்லாத்தையும் சொல்லலாம். அதாவது நேத்தி நல்லா நடந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாயிறது வந்து இங்கே வந்து முதலாவது நாச்சு ஒரு தான் பாயிரன்னு சொல்லி, ஆனால் இங்கே வந்து ஒரு 3 தரம் பாயிரம் தொடர் 3 தரம் இல்லாட்டி 5 தரம் பாயணுமா? 5 தரம் நம்ம 3 நிப்பாட்டு ஏன் அவசரப்படுவாங்க. அதாவது ஒரு தரம் தீயில் இறங்கினா 3 தரம் பாயணும் உண்டு. இருக்கும் வரையும் பாயணும்ன்றது. அதாவது இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, திடீரெண்டு பாஞ்சம் கவிதாஸ் ஒரு நேர்த்தி கடன் வச்சவன், அதுக்கு பாஞ்சான் வந்து இவன் எங்களோட வந்தவன் போன நேரம். அப்போ நாங்கள் எல்லாரும் பாயணும் சொல்லி, அப்போ அவனுக்கு ஒரு ஆசைன்னு பாயணும்னு சொல்லி அவத்துல பாஞ்சு இப்போ வந்து அது ஒரு விருப்பமாக மாறி ஒவ்வொரு வருஷம் பாயறதுக்கு. ஏன் தீபாயிரேன் விருப்பம் அது வந்து ஒரு கோயிலில் வந்து கிடந்து அது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாருக்குமே வந்து புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து திருப்தியாக இருக்கும். 3 நாள் வந்து ஒரு மச்சத்தை விட்டு எல்லாரோடையும் சேர்ந்து கோயிலில் என்னென்ன நடக்குது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம். நேற்றிரவு இருந்து நாங்கள் எல்லாருமே கோயில்லாம் கிடக்கிறோம். 3 நாள் கூட்டி இப்போ கோயிலில் தான் கிடக்க போகிறோம். பாப்போம் என்ன நடக்கேண்டு. உண்மையிலே அந்த இது வந்து சந்தோஷமாக இருந்தது. இப்போ சில பேர் வந்து இதை வந்து இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, அது வந்து இப்படி தானே, அந்த ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம இதை உணர்ந்த நம்ம இந்த இடத்துல இருந்து நாங்களுமே வந்து ஒரு சில விஷயத்த நம்புறல தான். ஆனால் வந்து ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிற, ஒரு கோயிலில் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை மறந்து நம்ம வந்து ஒரு பக்திக்குள்ளே போகிற வேறு நம்மளை அறியாத ஒரு பக்தி. அது விளையாட்டத்தை நம்ம கும்பிட்டு தெரிஞ்சாலும் இங்கே வந்து இந்த பக்தி பூர்வமாக இருக்கைக்குள்ள அதை உண்மையிலே வந்து அந்த கடவுளை காணலாம்னு இல்லை, அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எந்த மதத்தில் இருந்து கொண்டும் அந்த மத கடவுள்களை வந்து நீங்கள் பக்தி பூர்வமாக வணங்குனீங்களா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுதான் வந்து சொல்கிறோம். அந்த அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த தீக்கட்டையெல்லாம் வந்து அடுக்கி கொண்டிருக்கிறாங்க. எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வரும். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அண்ட் பக்தி பூர்வமாக இருக்க போது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பஞ்சபாண்டவர்களிலே வெள்ளக்கு விஜயனாக போற்றப்படுகின்ற தற்குணன் எனப்படுகின்ற ஓகே, நைட்லேயே வந்து நாங்கள் இங்கே தங்கி இப்போ தான் வந்து காலையில் எழும்பி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி வலிக்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீ மூட்டுற அந்த நிகழ்வு வந்து நடைபெற்று
அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தீ மூட்டுற அந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் தீ மூட்டு படையில், அதாவது அதுக்கான அந்த தீக்குழி வெட்டி சைட்டில் வர பார்த்திங்கன்னா அந்த கம்புகள் எல்லாம் வந்து நாட்டுறாங்க. இது சம்மந்தமான அந்த காணொலி அப்படியே ஃபுல்லாக இருக்குது, தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தீக்கட்டை எடுக்க போகிறோம், அதாவது தீ மூட்டுறதுக்காக தீக்கட்டை எடுக்க போகிற நிகழ்வு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து தீ மூட்டுவாங்க. அப்போ வந்து கட்டாடி மரம் எல்லாம் வந்து இவங்களைத்தான் வந்து கலையாடுறன்னு சொல்லிடுவோம் பாருங்க. அப்போ அவங்களெல்லாம் உருவேற்றி அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஆடுவாங்க. இப்போ இதில் நிற்கிற நிறைய பேர் வந்து நைட் கோயிலே தங்கியிருந்தவங்க, இங்கே இருந்தான் வந்து தீப்பாய போவாங்க. அப்போ எல்லாருமே வந்து இருக்கிறவங்க தீப்பாய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தீப்பாயிரன்றதை தாண்டி தீ மிதிக்கிறேன். அப்போ இங்கே வந்து ஒரு பேச்சு வழக்கில் தீப்பாயிரன்னு சொல்லி பழகிட்டு, ஸோ தீ மிதித்தலுக்கு அவங்களும் கலந்து விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று எடுத்து போகலண்ணா. திரௌபதி அம்மன் கோயிலிருந்து கேணிக்கரை பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீக்கட்டை எடுத்து வரதுக்காண்டி. இதில் பாருங்க, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் இந்த மேலே வந்து சீலை விரித்து அது உள்ளே வந்து இப்படி கூட்டிகிட்டு போவாங்க. இதான் நான் சொன்ன கேணிக்கரை பிள்ளையார் கோயில் பாருங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து அந்த தீக்கட்டை எடுக்கிற நிகழ்வு வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து அந்த கோயிலில் வந்து தீ மூட்டுற நிகழ்வு தான் நடக்க போகுது. நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து இந்த கோயில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இதான் வந்து தீக்குழி பாருங்க. இந்த பெருசாக வந்து இருக்கு. வந்து இதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த தீக்கட்டையெல்லாம் வச்சு தீ மூட்டுவாங்க. இப்போ அந்த தீ மூட்டி வர அந்த இதான் நடந்து கொண்டிருக்கு. பரிகாமம் பகுதியில் வாழும் பத்தனது பாஞ்சாலி தாய் போற்றி போற்றி. மட்டக்களப்பு திருப்பரிகாமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி ஆலயத்திற்கு நேர்த்தியாக மடப்பட்டியினை கொண்டு வந்து இருக்கின்ற மொத்த சைவ மையடியர்களுக்கான அன்பான அறிவித்தல். அங்கு தீயானது மூட்டப்பட்டதன் பிற்பாடு தங்களுடைய மடப்பட்டிகளை அங்கு எடுத்துக் கொள்வார்கள். என்பதனை உங்களுக்கு நாங்கள் அன்போடு அறிவித் தருகின்றோம். அதை போன்று இன்றைய தினம் அன்னையினை காத்து நிற்கின்ற பெருமாதிகள் ஒவ்வொரு முகத்தோடு
அன்னையினை எந்தவித தீய சக்தியும் அணுகாமல் காத்து நிற்கின்றார்கள். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த தீ மூட்டுற நிகழ்வு வந்து நடைபெற போகிறது. தீக்கட்டை எடுத்து வந்து அதற்கான அந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அப்படியே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தால் அந்த தீ வந்து மூட்டுவாங்க. நிறைய பேர், அதாவது கற்பூர சட்டியாக இருக்கட்டும், நேர்த்தி கடன்களுக்காக வந்து அந்த மடப்படி கொண்டு வரதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இடம்பெற இருக்கின்றது. இந்த அதாவது மகாபாரதம் இடப்படுகின்ற அந்த மனிதர்களும் காக்க வந்த மாணிக்கமாக பஞ்சபாண்டவர்களுடைய மனைவியாக நாலாயிரத்து நல்ல தன்னச்சியாக உங்களுக்கு தெரியல சரியா? இதான் வந்து தீக்கட்டை, அதாவது திரௌபதியம்மன் கோயிலிருந்து மற்ற கோயிலுக்கு போனால் நல்லதானே, அந்த கோயிலில் போய் அந்த எடுத்து வந்து ஒரு கட்டை வந்து அதான் அந்த தீக்கட்டைன்றது. அதைத்தான் முதல்ல வச்சு வந்து மூட்டுவாங்க. பூஜை எல்லாம் நிறைவேற்றி இப்போ திரும்ப வந்து கோயிலிருந்து பூஜை ஐயா, அதாவது இந்த கோயிலோட பூஜை வந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. தங்களுடைய உன்னதமான நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கண்ணீர் நல்க தங்களுடைய மனைவியை நிறுத்திக் கொண்டு இப்படி ஒரு நிகழ்வு நம்மளோட கண்ணால் பார்க்கக்குள்ள இந்த இடத்துல வந்து நின்று அவ்வளோ ஒரு பக்தி உருவமாக இருக்கும். கண்ணீர் அந்த தாயினுடைய திருவாசகங்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். தாயே சாட்சியாக, அவளே காட்சியாக, அவளே ஆகுதியாக வந்து இந்த தீயை அவர்கள் புறப்பட இருக்கிறார். மிகவும் உணர்வும் கடுந்தும் அடியார்களினுடைய கண்ணீரில் மல்க அங்கே அகோரமாக தேவாதிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இடங்களை அங்கே பிரபஞ்சத்திலே இருந்து வெளிப்படுகின்ற சக்தி அவர்களுக்குள் இறங்கி அந்த தாயோடு அவசரமாக எல்லாம் அவர்களுக்குள் இங்கே வருகின்ற ஏராளமான அடியவர்களுடைய நோய் துணை இன்னொரு வினைகளை எல்லாம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், அந்த கண்ணுறா காட்சிக்கான கோரி அறிதல் வேண்டும். இவன் வளைச்சி வந்து இப்படி சீரியலை கட்டி மறைச்சி வச்சிருக்காங்க. இதுக்குள்ளே தான் கிரியை நடக்குது. இதுக்குள்ளே வேறு ஒருத்தரும் போயிடாது. அந்த கிரியை செய்கிற அந்த ஐயா அவங்க மட்டும்தான் இதுக்குள்ளே போகலாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த கிரியைகள் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து அந்த தீ மூற்று அந்த நிகழ்வு வந்து நடக்கும். கொண்டு வந்து அந்த மடப்பட்டி எல்லாம் வந்து ஆலயத்தில் வந்து ஒப்படைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது பக்தர்களாக வந்த நிறைய பேர்கள் வந்து அந்த கலையார், அதாவது தெய்வம் வந்து கலையார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ கூட்டத்திலேருந்து பார்த்து கொண்டு இருந்தவங்க திடீரெண்டாக வந்து அவங்களுக்கு அந்த உரு வந்து ஆடிக்கொண்டு நிற்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற மற்ற கட்டடிமார்களால் வந்து அவங்களுக்கான அந்த உரு வந்து தணிக்கப்படுது. இப்படியான நிகழ்வு எல்லாம் வந்து வெளியிடங்களில் நடக்குதுன்னு சொல்லி தெரியலை. இது எங்களோட ஊர், சொந்த ஊரில் வந்து இப்படியான நிகழ்வுலாம் நடக்குது பாருங்க. பக்த சைவ நிகழ்ச்சிகளுக்கான அன்பான அறிவித்தல். அங்கு தீக்குழிலை நாயகி அந்த தீயில் தன்னை பத்திரியாக உருமாற்றுவதற்கான வேலை இங்கே நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த சிறிய சைவனுடைய அறிவு
திருமருகுருநாடு தமிழரசு புரிவன் மது வந்து கவிதையொரு பகரே கரிமுகவும் அழகு மொழி அகஜகன பனமும் அருள் பெருகும் குறும்பும் வருகனுகரணையவன் மறுப்புமுக தந்திவன் பாதமலர் மனதூரு நாளும் மரவேனே மனதுடைய அறிவர் தண்ணீது அழகமிழ் மாலை வகைதனை வைக்க வசனமுள்ள தண்ணீர் வறுமையனும் மாறும் மது செய்து மரனுடைய சுடமுறையமாடும் குணமதனில் வேண்டு மரமாகும் சுகமேகத்தைக்கும் அங்குமிக்க பக்த சைவ மெய்யடியர்களுக்கான அன்பான அறிவித்தல் அங்கு தீக்குறிலை ஒலைக்கு நின்று கொண்டிருக்கின்ற அன்பான சைவ மெய்யடியார்கள் சற்று அமர்ந்து அந்த தீக்குறிலுடைய தீமூட்டுகின்ற ஒத்துமை காரணமான ஒரு அன்பாக நாங்கள் எழுந்திருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் அறிவித்தருவது வந்திருக்கின்ற அனைத்து மெய்யடியார்களும் இந்த பக்திகரமான தீமூட்டுகின்ற நிகழ்ச்சியை காண வேண்டும். ஆகவே தயவு செய்து தாங்கள் அமர்ந்திருந்து இந்த பக்திகரமான நிகழ்வினை கண்டு அளிக்குமாறு எங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக சீகரன் அவர்கள் அன்பிருக்க கையெழுதியார்கள் அன்னையினுடைய தீமூட்டுகின்ற நிகழ்வு ஆலய நம்பியாளர்களால் மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து அன்பான அடியவர்கள் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய நடைமுறைகளை நாங்கள் அறிந்தவர்கள். எனவே தயவு செய்து ஆலயத்தினுடைய உண்டாக்கல் வீதியை மறைத்துக் கொண்டு வைக்காமல் அமைதியாக இருந்து இருக்கின்றவர்கள் நின்று கொண்டு இந்த பக்தி ஊர்வலமான நிகழ்வுகளை உங்களுடைய பக்தி கண்களாலே கண்டு கொள்ளுங்கள் என்று நாங்கள் அன்பாக நியமாக வேண்டிக் கொண்டிருந்தோம். அன்னையினுடைய இந்த உணர்வு மிக்க உன்னதமான அருள் குறைவாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு அது அற்புதமான நிகழ்வு. அன்னை ஆண்டு பெருமுறை இந்த சிறு கருணான நகரிலே இருந்து கொண்டு தன்னை நாடு வருகின்ற அற்புதமாக இருக்கிறது. மனது சேராமல் அமைதியோடு பக்குவமாக எல்லாவற்றையும் செவி மறுத்துக் கொண்டு நீங்கள் கேட்கின்ற உங்களுடைய குரல்கள் நிறைய யாவற்றையும் கொடியேற்றிக் கொண்டு அந்த தாய் ஒவ்வொரு குடும்பமாக நிறைவேற்றிக் கொண்டு இருப்பார். அது உங்களுடைய அறியாமையை நடந்து கொண்டிருக்கும். கூடாத நோயாக இருந்தாலும் அதை கேட்டுக் கொண்டு இருக்கிறார். அதை சத்தியமாக தீமூட்டு அந்த நிகழ்ச்சி அது மடையெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா வந்து நானே இன்றைக்கு தான் முதல் வருவாங்க நேரடியாக பார்க்கணும். மேகனுரவேதனுதலால் கருணை மேபுமதவா சத விநாயக வினோத கேசுரது பாரதமுள் தேடு திடு கூடு சேபமுறவே எழுதும் சேர்கருணையோனே கோமலவழிக்க
முதலை இளைய சுந்தர முகத்தான் கதைகளே பாடு பெற்று ஒரு பிள்ளைகள் மலரு பிள்ளைகளோனே நாதந்தனானா நந்தனதநாதனதநாதனதநானா தனநாததானந்தநாதந்தனான ஒரு டீக்கட்டை வைக்க போகிறாங்க பாருங்க. என்னென்னா கொஞ்சம் கிளியர்லாம் இருக்குது. என்னென்னா சூரியன் வந்து அந்த பக்கம் நிற்கிறதால வந்து கிளியர் கொஞ்சம் குறைவு. ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்கும் பாருங்க. அதாவது அங்கேருந்து கொண்டு வந்து அந்த தீக்கட்டையை வந்து இப்போ தான் உள்ளே வைக்க போகிறாங்க பாருங்க. அருள் பெருகும் இருப்பதையும் மருத்துவமுய தந்திரன் பாதமலர் மனதிலொரு தன்மீது பல தமிழ் பாமாலை வகை தனையுரைக்க அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த தீக்கட்டை ஐயா வந்து முதலாவதாக வைக்கிறார் பாருங்க. அனையதொரு மங்களமு மலரினுரை மாறும் அந்தனதமே இதமானே அந்தனதனாதனதனாதனதனானா தனநாதனாதந்தனாதந்தனானா தீ வந்து மூட்டுப்பட்டுட்டு நிறைய வரும். முதலாவது தீக்கட்டையை ஐயா வச்சு பூசைகளை செய்து முடிச்சுட்டு வந்து ஐயா கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். ஐவரும் நோற்று வரும் அரசாளும் நாளில் மன்னனுக்கு சைவ நிம்மதியார்களே அன்னையுடைய இந்த பக்திபூர்வமான தர்மம் இன்று நிறைவு பெற்று ஆலய நம்பியார் பெற்றது அன்னையினுடைய அந்த பாதார பிந்தங்களை பணிந்து வணங்குவதற்காக வருகை தந்து இந்த இடத்துல வந்து இந்த கிரியைகள் எல்லாம் நடந்தது. அங்கிருந்து தான் கிரிகள் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த தீ மூட்டுற நிகழ்வு வந்து நடந்தது. காண வந்திருக்கின்ற தலை விரித்தாடும் தர்மத்தை தன்னிகள் ஆற்றிய அவதரித்த நாயகியே உன்னுடைய சாதார பிண்டங்களை பணிந்து வணங்கி விடைபெறுகின்றோம் தாயே. உன்னுடைய சாதார பிண்டங்களை பணிந்து வணங்கி விடைபெறுகின்றோம் தாயே. மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. அதாவது முதல் தரம் தீ மூட்டின பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க அந்த தீக்கட்டைகளை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இதை ஃபுல்லாக வந்து அப்படியே எரிஞ்சு அப்படியே கீழே வந்து மட்டத்துக்கு வந்து இல்லை மட்டத்துக்கு வந்து வரும். அது வரைக்கும் வந்து அதை ஃபுல்லாக எரிப்பாங்க.